ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தாலிக்கும் ஓசை. என்னோட சேனல்லேருந்து 2 மாதமாகவே என்னால் வீடியோ போட முடியலங்க. அதுக்கு என்ன காரணம்னா, என்னோடய வீட்டோட கன்ஸ்ட்ரக்ஷன் நல்லபடியாக முடிஞ்சு இப்போ தான் கடவுளோட கிருபையினால் நாங்கள் குடியேறி இருக்கோம். நல்லபடியாக கிரகப்பிரவேசமும் முடிஞ்சு என்னோடய புது கிச்சன்லேருந்து நான் முதல்ல இன்றைக்கி வீடியோ போட போகிறேன். ஒரு ஸ்வீட் ரெசிபிலேருந்து தான் நான் இதை இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இன்றைக்கி நம்ம கோதுமை கொழுக்கட்டை பால் பாயாசம் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். எப்போவுமே இந்த பாயசத்தை நம்ம அரிசி மாவை கொண்டு செய்கிறது தான் வழக்கம். ஆனால் நம்ம இப்போது கோதுமை மாவை வச்சு எப்படி நம்ம பால் கொழுக்கட்டை பாயசம் செய்யலான்னு பார்ப்போம். ஒரு கடாயில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவை எடுத்துக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. இதோட வாசனை வர்ற அளவுக்கு நம்ம இதை வறுத்துக்கலாம். அது கருக விடாமல் பார்த்து இதை வறுத்துக்கிறது ரொம்ப முக்கியம். வாசனை வர ஆரம்பித்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விட்டுறலாம். இந்த மாதிரி செய்கிறதுனால நம்ம கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக வரும். இப்போ கொஞ்சமாக தண்ணி நம்ம எடுத்துக்கலாம். அளவெல்லாம் முக்கியம் இல்லை, சும்மா 1 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. இந்த தண்ணியை நம்ம கொதிக்க விட தேவையில்லை, வெதுவெதுப்பாக ஆகிற அளவுக்கு நம்ம இதை சூடு பண்ணிக்கிட்டால் போதும். இந்த தண்ணியை வச்சு தான் நம்ம மாவு பிசைய போகிறோம். இப்போ தண்ணி நல்லா சூடாயிருச்சு, அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். வறுத்த கோதுமை மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வெதுவெதுப்பான தண்ணி ஊற்றி நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் சாஃப்டாகவே இலக்கமாக நம்ம பிசைஞ்சிக்கிறது ரொம்ப முக்கியம். இந்த கொழுக்கட்டையுமே கொஞ்சம் இனிப்பாக இருக்கணும்னு நினச்சா நம்ம சூடு பண்ண அந்த தண்ணியிலேயே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிட்டு அந்த தண்ணியை இந்த மாவில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது அரிசி மாவு அளவுக்கு இது இனிப்பை உள்வாங்காது. அந்த காரணத்தினால சொல்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறது ரொம்ப முக்கியம். நான் சொல்ல மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு அந்த பாயசத்தோட ருசி நல்லாவே இருக்கும். இப்போ மாவை சாஃப்டான சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம உருட்டியாச்சு. கொஞ்சமாக கையில் எண்ணெய் தொட்டுட்டு சின்ன சின்ன உருண்டைகளாகவோ இல்லை நம்ம விருப்பப்பட்ட என்ன சைஸுக்கு வேணால் நம்ம இதை உருட்டிக்கலாம். இந்த மாதிரி நமக்கு சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டுறது பெரிய வேலையாக இருக்கும். நான் வேணால் ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன். இந்த மாதிரி சின்ன சின்னதாக கிளி போட்டுருங்க. முதல்ல இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் பிளேட்டில் கொஞ்சம் சின்ன சின்ன உருண்டைகளை இந்த மாதிரி கிள்ளி போட்டுருங்க. இது எப்படி ஈவனாக உருட்டணும்னு நான் சொல்கிறேன். இந்த மாதிரி எல்லா மாவையுமே நம்ம கிள்ளி போட்டுக்கலாம். இப்போது எல்லா மாவையுமே நம்ம போட்டாச்சு. இதில் கொஞ்சமாக கோதுமை மாவு மேலே ஸ்ப்ரெட் பண்ணுங்க. அப்புறமா அந்த பிளேட்டை இந்த மாதிரி ரொட்டேட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அப்போ ஈவனாக எல்லா உருண்டைகளும் நமக்கு ரவுண்ட் ஷேப்பில் ஈஸியாக கிடச்சிரும். ஏன்னா இந்த மாதிரி உருண்டைகளை உருட்டுறது பெரிய வேலையாக இருக்கும். அதை குறைக்கிறதுக்காக நம்ம டைம் சேவிங்காக இது ஒரு சின்ன டிப்ஸ் தான். இப்போ அழகாக நம்ம உருண்டைகளை உருட்டியாச்சு. இப்போ கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம வெல்லத்தை நம்ம உருக்கிக்கலாம். இப்போது 1 கப் கோதுமை மாவுக்கு 1/2 கப் அளவுக்கு நான் வெல்லம் போடுறேன். அதே 1/2 கப் அளவுக்கு தண்ணி விட்டுட்டு இதை நல்லா கரையிற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணலாம். இது நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா இதை வடிகட்டிடுங்க. அடுத்து நம்ம ஒரு கடாயில் 1 கப் அளவுக்கு பால் விட்டுட்டு 1/2 கப் அளவுக்கு தண்ணியை விட்டுட்டு அதை நல்லா கொதிக்க விட்டுறலாம். நம்ம உருட்டி வச்ச உருண்டையிலேருந்து ஒரு 4-5 உருண்டைகளை எடுத்துட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த கரைசலை நம்ம அந்த பாயசத்தில் சேர்க்கும் போது நல்லா திக்காக கிடைக்கும் நமக்கு பாயசம். இப்போ கரைச்சாச்சு, இதை ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம உருட்டி வச்ச கோதுமை உருண்டைகள்லாம் நம்ம இதில் சேர்த்துக்கலாம்.
இப்போ எல்லா உருண்டைகளையும் சேர்த்ததுக்கப்புறமா அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக விட்டுறலாம். 2 நிமிஷம் கழித்து பார்ப்போம். பாருங்கள், இப்போ கோதுமை உருண்டைகள்லாம் வெந்து பெரிய சைஸாக இருக்கும். கொஞ்சம் டைம் கொடுத்ததுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்ச வெள்ளைப்பாகை இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. பாயசத்தோட ருசியை கூட்டணும்னா கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கிறது ரொம்ப முக்கியம். அடுத்து நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்ச இந்த கோதுமை கரைசலையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அப்போ பாயசம் நல்லாவே திக்காக கிடைக்கும் நமக்கு. அடுத்து வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் இப்போ ஏலக்காய் பவுடர் சேர்க்குறேன். இது சர்க்கரையும் ஏலக்காவும் சேர்ந்து அரைச்சி வச்சது. அந்த பொடியை நான் இப்போ இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லா பொருட்களையும் நம்ம சேர்த்தாச்சு. பால் கொழுக்கட்டை பாயசம் இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது கோதுமை கொழுக்கட்டை பால் பாயசம் நமக்கு தயாராகிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய புது கிச்சனுக்காக நான் வாங்கின பொருட்கள், அப்புறம் ஆர்கனைசிங் வீடியோஸ், DIY, இது மாதிரி நிறைய வீடியோஸ் என்னோடய சேனலில் வரப்போகுது. நீங்கள் என்னோடய வீடியோ நீங்கள் ரெகுலராக பார்க்கணுன்னா இது வரைக்கும் என்னோடய சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.